என் அன்பு குழந்தையே, நீ இந்த செய்தியை தற்செயலாக பார்க்கவில்லை. உன்னை பற்றிய ஒரு முக்கியமான முடிவு பரலோக நீதிமன்றங்களில் எடுக்கப்பட்டுவிட்டது. உன்னுடைய பெயர், உன்னுடைய தற்போதைய சூழ்நிலை, உன்னுடைய எதிர்காலம் மற்றும் உன் இதயத்தை துளைத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு கவலைக்கும் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. உனக்கு நான் சொல்லப்போகும் இந்த வார்த்தைகளை கேட்க விடாமல் தடுக்க எதிரி தீவிரமாக போராடினான். பல அறிவிப்புகள், தேவையற்ற கவலைகள் மற்றும் உனக்கு இதைவிட முக்கியமான வேலைகள் இருக்கின்றன என்று உன் மனதில் ஒலிக்கும் குரல்கள் மூலம் உன்னை திசை திருப்ப முயன்றான். ஆனால் நீ அந்த தடைகளை தாண்டி இன்று இங்கே நிற்கிறாய். இந்த வார்த்தைகளை பெறுவதற்காக நீ எடுத்த அந்த ஒரு சிறு முடிவு ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது உனது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றப்போகும் ஒரு தருணம். நானே உன்னுடைய மெய்ப்பன். இந்த வார்த்தைகள் உனது ஆன்மாவின் ஆழத்தில் வேரூன்றட்டும். நான் உன்னுடைய மெய்ப்பனாக இருப்பதால் உனக்கு ஒரு குறையும் இருக்காது. ஆம், நிச்சயமாக உனக்கு எந்த தட்டுப்பாடும் வராது. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தை தன் உள்ளங்கையில் ஏந்தியிருப்பவர் உனக்கு தனிப்பட்ட மெய்ப்பராக இருக்க தேர்ந்தெடுத்துள்ளார். ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலும் உன்னோடு நடந்து அமைதியான நீரோடைகளின் ஓரம் உன்னை வழிநடத்தி உன்னை தோற்கடிக்க நினைக்கும் எதிரிகளின் முன்னிலையில் உனக்காக ஒரு மேடையை ஆயத்தப்படுத்துகிறேன். மெய்ப்பன் என்பது ஏதோ ஒரு பழைய மத வாசகம் என்று நினைத்து விடாதே. இது உன் வாழ்வின் ஆழமான உண்மை. ஒரு மெய்ப்பன் தன் ஆடுகளை தூரத்திலிருந்து கவனிப்பதில்லை. அவர் ஒவ்வொரு ஆட்டையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். அவற்றின் குணம், பலவீனம் மற்றும் பயங்களை அவர் அறிவார். நீ எப்போது அலைந்து திரிகிறாய், எப்போது பசியோடு இருக்கிறாய், எப்போது காயப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியும். எந்த ஒரு மனிதனும் உன்னை அறிந்திருப்பதை விட நான் உன்னை மிக நெருக்கமாக அறிந்திருக்கிறேன். உன் மனதில் ஒரு எண்ணம் உருவாவதற்கு முன்பே அதை நான் அறிவேன். உன் உதடுகளிலிருந்து ஒரு வார்த்தை வெளிப்படுவதற்கு முன்பே அதன் அர்த்தத்தை நான் உணர்வேன். மற்றவர்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கும் நள்ளிரவில் வாழ்க்கை எப்போதாவது மாறுவா என்று நீ ஏங்கித் தவிக்கும் அந்த ஏக்கங்களை நான் காண்கிறேன். யாரிடமாவது சொன்னால் அவர்கள் கேலி செய்வார்களோ அல்லது அது பலிக்காமல் போய்விடுமோ என்று அஞ்சி நீ வெளியே சொல்ல தயங்கும் அந்த பெரிய கனவுகளை நான் அறிவேன். உன் நம்பிக்கையின் ஆழத்தையும் நீ சந்திக்கும் போராட்டங்களையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் என் கணக்கில் உள்ளன. உன் இதயம் காயப்பட்ட தருணங்களை நான் அறிவேன். அந்த தழும்புகளை குணப்படுத்த நான் விரும்புகிறேன். நீ நீண்ட காலத்திற்கு முன்பு ஏற்பட்ட காயங்களை இப்போதும் சுமந்து கொண்டிருக்கிறாய். அவை உன்னை இனி பாதிக்காது என்று உனக்குள்ளேயே சமாதானம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அந்த வலி இன்னும் உன் உள்ளத்தில் ஒளிந்திருப்பதை நான் காண்கிறேன். உன்னுடைய கடந்த கால கசப்புகள், ஏமாற்றங்கள் மற்றும் துரோகங்கள் உன்னை ஒரு கூண்டுக்குள் அடைத்து வைத்திருக்கின்றன. ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன், உன் மேய்ப்பனாகிய நான் உன் ஆன்மாவை ஆற்றி தேற்றப் போகிறேன். தாவீது ராஜா, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடைய மாட்டேன் என்று எழுதியபோது அவர் ஒரு சொகுசு மாளிகையில் அமர்ந்து கொண்டு இதை எழுதவில்லை. மரண இருளின் பள்ளத்தாக்குகளையும் மறுபுறம் ஆத்துமாவை தேற்றும் பசுமையான புல்வெளிகளையும் அனுபவபூர்வமாக உணர்ந்த பின்னரே இதை எழுதினார். உன் வாழ்விலும் அந்த பசுமையான புல்வெளிகளின் காலம் இதோ நெருங்கிவிட்டது. தாவீது என்னை மெய்ப்பனாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அவர் ஒரு மெய்ப்பனாகவே தன் வாழ்வை தொடங்கினார். தன் தந்தையின் ஆடுகளை மேய்க்கும்போது அவர் வனாந்தரத்தில் பல ஆண்டுகளை கழித்தார். சுற்றியிருந்தவர்களுக்கு அந்த ஆண்டுகள் வீணானவை போல தெரிந்திருக்கலாம். சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் அடுத்த ராஜாவை தேடி வந்தபோது தாவீதின் சொந்த தந்தை கூட அவரை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. தன் மற்ற பலமான கம்பீரமான மகன்களை தீர்க்கதரிசி முன் நிறுத்தினார். ஆனால் தாவீது எங்கே என்று கூட அவர் யோசிக்கவில்லை. வனாந்தரத்தில் ஆடுகளுடன் இருந்த அந்த சிறுவனை உலகம் மறந்திருக்கலாம். ஆனால் நான் அவனை பார்த்து கொண்டிருந்தேன். சிங்கத்தையும் கரடியையும் எதிர்த்து போராடிய அந்த வீரமான இதயத்தை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். உன் வாழ்விலும் நீ தனிமையில் இருப்பதாக உணரும் இந்த நாட்கள் வீணானவை அல்ல. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன்.
தாவீது ஆட்டு மந்தையில் இருந்தபோது நான் அவருக்குள் ஒரு ராஜாவை கண்டேன். அதேபோல் நீ இன்று ஒரு சாதாரண வேலையிலோ அல்லது ஒரு கடினமான சூழ்நிலையிலோ இருக்கலாம். மற்றவர்கள் உன்னை அலட்சியப்படுத்தலாம், உன் திறமைகளை அங்கீகரிக்காமல் இருக்கலாம். ஆனால் நான் உனக்குள் வைத்திருக்கும் அந்த மகா பெரிய நோக்கத்தை நான் பார்க்கிறேன். தாவீதுக்கு வனாந்தரம் ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது. அங்கேதான் அவர் பொறுமையை கற்றுக்கொண்டார். இருண்ட இரவுகளில் ஆபத்து வரும்போது எப்படி விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டார். தன்னை விட வலிமையான விலங்குகளை எதிர்கொள்ளும் தைரியத்தை பெற்றார். அதேபோல் உன் தற்போதைய சவால்கள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை அடுத்த நிலைக்கு தகுதியுள்ளவனாக மாற்றவே கொடுக்கப்பட்டுள்ளன. உன் வாழ்வின் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு நோக்கம் உண்டு. நான் உன்னுடைய நேரத்தை வீணடிப்பதில்லை. சில நேரங்களில் நீ தேக்க நிலையில் இருப்பதாக உணரலாம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய். ஒரு மரம் வளர்வதற்கு முன்பு அதன் வேர்கள் ஆழமாக செல்ல வேண்டும். அதுபோலவே உன் வாழ்வின் இந்த அமைதியான காலம் உன் அஸ்திவாரத்தை பலப்படுத்துகிறது. நீ படும் பாடுகள், நீ சிந்தும் கண்ணீர், நீ செய்யும் கடின உழைப்பு எதையும் நான் மறக்கவில்லை. எப்போது என் வாழ்க்கை மாறும் என்று நீ கேட்கும் கேள்விக்கு இன்று பதில் கிடைக்கிறது. இதோ நான் உனக்காக புதிய வழிகளை திறக்கிறேன். உன்னால் பார்க்க முடியாத திருப்பங்களை நான் பார்க்கிறேன். உனக்காக நான் ஏற்கனவே முன்னே சென்று பாதையை சரி செய்து வைத்திருக்கிறேன். என் மேல் நம்பிக்கை வை. நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. சில நேரங்களில் நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய். எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற பதற்றத்தில் உன் ஆன்மாவை வருத்திக் கொள்கிறாய். அதனால் நானே தலையிட்டு உன்னை ஓய்வெடுக்கச் செய்கிறேன். ஓய்வு என்பது சோம்பேறித்தனம் அல்ல, அது உன் மேய்ப்பன் மேல் நீ வைத்திருக்கும் நம்பிக்கை. உலகம் உன்னை ஓடச் சொல்லும், ஆனால் நான் உன்னை அமைதியாக இருக்கச் சொல்கிறேன். அந்த அமைதியில்தான் என் குரலை நீ கேட்க முடியும். உன் கவலைகளை என் பாதத்தில் வைத்துவிட்டு என் அரவணைப்பில் நீ சற்றே கண் வளர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த இளைப்பாறுதல் உனக்கு புதிய பலத்தை தரும். பசுமையான புல்வெளிகள் என்பவை உன் வங்கிச் சேமிப்பிலோ அல்லது உன் வேலை உயர்விலோ மட்டுமில்லை. அவை உனது ஆன்மாவிற்குள் இருக்கும் ஒரு நிலை. ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நீ அமைதியாக இருக்கிறாய் என்றால் அதுதான் பசுமையான புல்வெளி. உன் உடல்நிலை சரியில்லாத போதும் உன் இதயத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்றால் அதுதான் நான் தரும் இளைப்பாறுதல். உலகம் தரும் சந்தோஷம் சூழ்நிலையை பொறுத்தது, ஆனால் நான் தரும் சமாதானம் சூழ்நிலைகளை கடந்தது. பணப்பிரச்சனை இருக்கும்போதும் உறவுகளில் சிக்கல் இருக்கும்போதும் நீ என்னை பற்றி கொண்டால் அந்த பாலைவனத்திலும் நான் உனக்கு ஒரு சோலையை உருவாக்குவேன். உனது உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதே என் விருப்பம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்று தாவீது பாடினார். கவனித்துப் பார், அவர் பள்ளத்தாக்கிலே வசித்தாலும் என்று சொல்லவில்லை, நடந்தாலும் என்றுதான் சொன்னார். பள்ளத்தாக்கு என்பது நீ தங்குமிடமல்ல, அது நீ கடந்து செல்லும் ஒரு வழிப்பாதை. உன் வாழ்வின் இருண்ட காலம் நிரந்தரமானதல்ல. அதற்கு ஒரு நுழைவாயில் இருந்தது போல நிச்சயமாக ஒரு வெளியேறும் வழியும் உண்டு. நீ இந்த இருளில் எப்போதும் சிக்கித் தவிக்க மாட்டாய். விடியல் வெகு தொலைவில் இல்லை. நீ நடக்கும்போது உன் நிழலை பார்த்து அஞ்சாதே, ஏனென்றால் வெளிச்சம் இருக்கும் இடத்தில்தான் நிழல் இருக்கும். அந்த வெளிச்சம் நானே. நான் உனக்கு முன்னே தீபமாக செல்கிறேன். உன் பாதையை நான் வெளிச்சமாக்குவேன். அஞ்சாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ இந்த துன்பங்களை தனியாளாக எதிர்கொள்ள நான் உன்னை விட்டுவிடவில்லை. தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்கும் தேவன் நான் அல்ல. ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் உனக்கு மிக அருகிலேயே இருக்கிறேன். நீ உன் கைகளை நீட்டினால் என்னை தொட முடியும். உன் ஆன்மாவை அமைதிப்படுத்தினால் என் குரலை கேட்க முடியும். என் அன்பு அவ்வளவு உண்மையானது. உன் தனிமை ஒரு மாயை, ஏனென்றால் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை. உன் பாரங்களை நான் சுமக்கிறேன். உன் காயங்களுக்கு நான் மருந்திடுகிறேன். நீ பலவீனமாக இருக்கும்போது என் பலம் உனக்குள் பூரணமாக விளங்கும். மற்றவர்கள் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் பிரசன்னம் உனக்கு ஒரு கேடயமாக இருக்கும். என் கோலும் தடியும் உன்னை தேற்றும். மேய்ப்பனின் கோல் என்பது எதிரிகளை விரட்டும் ஒரு ஆயுதம். உன் வாழ்வைச் சுற்றி வரும் அந்த தீய சக்திகளை, உன் முன்னேற்றத்தை தடுக்கும் தடைகளை என் கோலினால் நான் முறியடிப்பேன். உனக்கு தெரியாமலே உன்னை பாதுகாக்க நான் பல யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறேன். தடி என்பது ஆடுகளை மென்மையாக வழிநடத்தும் கருவி. நீ தவறிப்போகும்போது உன்னை மீண்டும் சரியான பாதைக்கு கொண்டு வர நான் அதை பயன்படுத்துகிறேன். சில நேரங்களில் நான் உன்னை தடுப்பது உனக்கு வருத்தமாக இருக்கலாம், ஆனால் அது உன்னை ஒரு பெரிய பள்ளத்தில் விழுவதிலிருந்து காக்கவே என்பதை நீ பின்னாளில் உணர்வாய். என் கண்டிப்பும் என் வழிநடத்துதலும் உன் நன்மைக்காகவே இருக்கின்றன.
உன் எதிரிகளுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். உன்னை தாழ்த்தியவர்கள், உன்னால் முடியாது என்று சொன்னவர்கள், உன்னை ஏளனம் செய்தவர்கள் அனைவரும் ஆச்சரியப்படும்படி உன்னை நான் உயர்த்துவேன். அவர்கள் முன்னிலையிலேயே உனக்கு கனத்தையும் கௌரவத்தையும் தருவேன். நீ உன் நீதியை காக்க போராட வேண்டியதில்லை. உனக்காக நான் வழக்காடுவேன். உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்படும். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். என் ஆசீர்வாதம் என்பது ஏதோ கொஞ்சமல்ல, அது நீ தாங்க முடியாத அளவிற்கு அபரிமிதமாக இருக்கும். உன் வறுமை நீங்கி உன் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் செழிப்பு உண்டாகும். இது என் வாக்குத்தத்தம். நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை தொடரும். தொடரும் என்ற வார்த்தைக்கு பின்னால் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. நீ நன்மையை தேடி ஓட வேண்டியதில்லை. நன்மையும் கிருபையும் உன்னை துரத்தி வரும். நீ எங்கே சென்றாலும் என் ஆசீர்வாதம் உன்னை பின்தொடரும். தாவீது தன் அனுபவத்திலிருந்து இதைச் சொன்னார். அவர் எத்தனையோ தவறுகள் செய்தபோதும், எத்தனையோ சோதனைகளை சந்தித்த போதும் என் கிருபை அவரை விடாமல் பற்றிக் கொண்டது. அதே கிருபை இன்று உன்னையும் சூழ்ந்து கொள்கிறது. உன் கடந்த கால தவறுகள் என் கிருபையை தடுத்துவிட முடியாது. நான் உன்னை மன்னித்திருக்கிறேன், உன்னை புனிதப்படுத்தி இருக்கிறேன். உன் எதிர்காலம் நன்மையால் நிறைந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த பூமியில் உனக்கு இருக்கும் ஆசீர்வாதங்கள் ஒரு ஆரம்பம் மட்டுமே. ஆனால் என் நோக்கம் உன்னை நித்தியமான மகிமைக்கு அழைத்துச் செல்வதே. நீ ஒரு யாத்திரிகன். உன் உண்மையான வீடு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, மரணமில்லை. அந்த நித்திய வாழ்வின் நம்பிக்கையோடு இந்த தற்காலிக போராட்டங்களை நீ வெல்ல வேண்டும். நான் உனக்காக அங்கே ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இந்த பூமியில் நீ செய்யும் ஒவ்வொரு நற்செயலும், நீ காட்டும் ஒவ்வொரு அன்பும் அங்கே உனக்கு பொக்கிஷமாக சேமிக்கப்படுகிறது. உன் ஓட்டம் வீணானதல்ல, உனக்காக ஒரு மகிமையின் கிரீடம் காத்திருக்கிறது. இன்று நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உனது நாட்கள் வெளிச்சத்தாலும் பிரகாசத்தாலும் நிறையட்டும். சூழ்நிலைகளை சார்ந்திராத என் மகிழ்ச்சி உனது பலனாக இருப்பதாக. உனது எதிர்காலத்தை பயத்துடன் பார்க்காமல் எதிர்பார்ப்புடன் பார்க்கும்படி உனக்கு நம்பிக்கையை தருகிறேன். சிறந்தவை இன்னும் வரப்போகின்றன என்பதை நீ முழுமையாக நம்புவாயாக. உனது விசுவாசம் ஒவ்வொரு நாளும் ஆழமாகவும் பலமாகவும் வளரட்டும். உன் சந்தேகங்கள் என் உண்மையின் ஒளியில் மறைந்து போகட்டும். மலைகளை நகர்த்தும் விசுவாசம் உனக்குள் உருவாகட்டும். என் அன்பை நீ இன்னும் ஆழமாக உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ என்னால் நேசிக்கப்படுகிறாய், ஏற்றுக்கொள்ளப்படுகிறாய், பாதுகாப்பாக இருக்கிறாய். இந்த உணர்வு உனக்குள்ளிருந்து மற்றவர்களுக்கும் பாயட்டும். நான் உன்னை மீண்டும் மீண்டும் நேசிக்கிறேன் என்று சொல்கிறேன். ஏனென்றால் இதுதான் உன் வாழ்வின் மிக முக்கியமான உண்மை. நீ தகுதியுள்ளவனாக இருப்பதாலோ அல்லது நீ எனக்கு உண்மையாக இருப்பதாலோ நான் உன்னை நேசிக்கவில்லை. அன்பு என்பதே நான் தான். உன்னை நேசிப்பது என் இயல்பு. என் அன்பு மாறாதது, அது தேய்ந்து போகாது. யாராலும் அதை உன்னிடமிருந்து பறிக்க முடியாது. அது உனக்கு தரப்பட்ட ஒரு நித்திய சுதந்திரம். நீ என் ஆடு, நான் உன் மேய்ப்பன். இந்த உறவுதான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அடிப்படை. நீ என்னோடு நடக்கும் வரை உனக்கு எதற்கும் குறைவிருக்காது. என் கரங்களில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். இந்த உலகத்தின் எந்த சக்தியாலும் உன்னை என் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. என் அன்பு பிள்ளையே, இந்த செய்தியின் முடிவில் நான் உன்னிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். இந்த வார்த்தைகளை வெறும் நினைவாக மட்டும் வைத்துக் கொள்ளாமல் உன் தினசரி வாழ்வின் உண்மையாக மாற்றிக்கொள். பயம் வரும்போது உன் மெய்ப்பன் உன்னோடு இருப்பதை நினைவுகூர். தேவை வரும்போது உன் மெய்ப்பன் வழங்குவார் என்பதை நம்பு. இருள் சூழும்போது என் கோலும் தடியும் உன்னை தேற்றும் என்பதை உறுதிப்படுத்து. நீ தனியாக இல்லை, ஒருபோதும் தனியாக இருந்ததில்லை. யுக முடிவு வரைக்கும் நான் உன்னோடு இருக்கிறேன். இப்போது சமாதானத்தோடும் நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் செல். இந்த பிரபஞ்சத்தை தாங்கும் என் கரங்கள் உன்னை தாங்குகின்றன. இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டிருந்தால் தேவையுள்ள மற்றவர்களுக்கும் இதை பகிரவும். அவர்கள் வாழ்விலும் ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். நீயே நிரந்தரம், இயேசுவே